வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. அதிரடியான டைம் சேஞ்ச் ஜீல பண்ணியிருக்காங்க. அதனால என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம். எஸ், மகாநதி 7:30க்கு ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்காங்க. இதே நம்மளுடைய சுவாமியோட தெலுங்கு சீரியலில் சொல்லிகிட்ருக்கோம். SAVS அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆட்டோ விஜயசாந்தி. இந்த சீரியல் வீரா சீரியலோட ரீமேக் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். இப்போ அந்த வீரா சீரியல் இருக்காங்க இல்லையா, அவங்க 7:30க்கு வராங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 6:45லேருந்து 7:30 வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க டிஆர்பியில் நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, அதை பற்றி பேசலாம். ஸோ இதனால் இந்த வீரா சீரியல் 7:30க்கு வராங்க. சோஷியல் மீடியாவில் 7:30 சீரியலில் கயல், மகாநதி அண்ட் வீரா இதை கம்பேர் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு யாருன்னு நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். செகண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எஸ், வீரா நல்லா போயிட்டுருக்காங்க அவங்களும். ஸோ மூன்றாவது யார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இது செகண்ட் யார், தேர்ட் யார், ஃபஸ்ட் யாருன்னு நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் அதை சொல்லிட்டீங்க இதை சொல்லிட்டீங்கன்னு நமக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் அக்கப்போருக்கு வரல. இருந்தாலும் இந்த இடத்துல டாப் பொசிஷனில் இருக்க 2 சோஷியல் மீடியா சீரியல் இந்த 7:30க்கு வராங்க அப்படிங்கிறதான். அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா 4வது பொசிஷனில் எப்படி நம்ம மகாநதி சீரியலோட சேனலோட 4வது பொசிஷனும், அதே மாதிரி இவங்க 6:45லேருந்து 7:30க்கு கொடுத்துருந்தாலும் கெட்டி மேலே 3.21 தான் எடுத்திருக்காங்க. அதை விட 3.76 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் சிறந்து போயிட்டுருக்காங்க. கையில் பொறுத்தவரையிலும் அர்பன் அண்ட் ரூரலில் டாப் டக்கராக போயிட்டுருக்காங்க. நம்மளுடைய மகாநதியை பொறுத்தவரையிலும் அர்பனில் டாப் டக்கராக போயிட்டுருக்காங்க. ஆனால் வீராவை பொறுத்தவரையிலும் கிடைச்ச விஷயத்தில் டாப் டக்கராக போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்லாட் அப்படி இருந்தாலும் 3 பேருமே இந்த போட்டியில் இருக்கிறதுனால பாதிக்கப்படுறது இன்னமும் ரசிகர்கள் தான். கையில் ரிமோட்டை வச்சுட்டு மாற்றி மாற்றி பார்க்க போகிறாங்க. இருந்தாலும் அவங்கவுங்க ஃபேன்ஸுன்னு இருக்காங்களே, விகா ஃபேன்ஸ், அன்வி ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது மாறன் அண்டு வீரா, அதில் ஏஎன் எடுத்து இங்கே வீரா கூட வச்சு அன்வி அப்படின்ட்டு அவங்களோட ஃபேன் பேஸ் இருக்காங்க. நம்ம இதை பற்றி பேசினதில்லை, அதனால் இது ஒரு விளக்கம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக. ஸோ அன்வி ஃபேன்ஸும் ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்காங்க. சில இடங்களில் போட்டிகள்லாம் வரும்போது நிறைய சவால்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டிங் லீலா அப்படிங்கிறனால அவங்களுக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த 7:30ல் அப்படியே தான் போயிட்டு இருந்தாலும் சற்று சிலருக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். மற்றபடி யார் எந்த டைம் சேஞ்சில் வந்தாலும் அவங்களுக்கான ரசிகர்கள் விடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லை, அடுத்த வாரத்துக்கான மகாநதி ட்ராக்கும் செம்மையாக இருக்க போகுது. ஸோ இது ஜூன் 2ஆம் தேதி இந்த டைம் சேஞ்சில் இருக்காங்க. கெட்டி மேலே 1 மணி நேர சீரியல் 6:30லேருந்து 7:30 வரைக்கும், 7:30க்கு வீரா சீரியலும், அண்ணா சீரியலை 8 மணிக்கும், 8:30க்கு புது சீரியல் அயலியும் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. இது எல்லாமே ஜியோட ஒரு டைம் சேஞ்ச். ஓகேவா? இருந்தாலும் இங்கே நிச்சயமாக ஒரு சவால் இருக்கா அப்படின்னா இல்லை, அவங்கவுங்க ஃபேன்ஸ் அவங்கவுங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் சில இதில் ஏதோ ஒரு சில மாற்றங்கள் சின்னதாக ஏற்படும் அப்படிங்கிறது தான். அவங்கவுங்க சீரியலை மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க. ரெண்டையும் பார்த்துட்டு இருப்பாங்களே, ஒரு நாள் ஜாலியாக அவங்க தான் சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும்னு. இருந்தாலும் எனக்கு சிவசேகர் சார் எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் சுவாமி அவர்களையும் எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும். ஸோ யாரையும் என்னால் இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க இடத்துல இருந்தால் சந்தோஷம்தான். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்.